இந்த வீடியோவில் நாங்கள் கேம்பிங்கில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டீஸ் அண்ட் என்னெல்லாம் குக் பண்ணோம் அண்ட் முக்கியமாக கிட்ஸை எப்படி என்கேஜ் பண்ணோம் அண்ட் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வெல்கம் பேக் டு பிரதீஸ் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோ பார்ட் 1ஓட கண்டினியூவேஷன். நாங்கள் கேம்பிங் சைட்டுக்கு போயிட்டு இருக்கோம். என்ன தான் சீக்கிரமாக கிளம்புனாலும் ஃப்ரைடே டிராஃபிக்கில் மாட்டி லேட்டாக தான் சைட்டுக்கு போகணும். கேம்பிங் சைட் என்ட்ரன்ஸ்லேயே ரேஞ்சர் இருந்தாங்க. அவங்க நம்மளோட புக்கிங் கன்ஃபர்மேஷனை செக் பண்ணிவிட்டு உள்ளே அலோவ் பண்ணுவாங்க அண்ட் நமக்கு கார் டேகும் கொடுத்துட்டாங்க. ஏன்னா நம்ம வெளியே போயிட்டு ரிட்டர்ன் உள்ளே வர்றதுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டியதில்லை. டேக் இருந்தால் டேரெக்டாக நம்ம உள்ளே போயிடலாம். நாங்கள் உள்ள என்ட்ரன்ஸ் ஆனதுமே நிறைய மான் ஃபேமிலியோடு இருந்தாங்க. சூப்பர் என்ட்ரியாக இருந்தது. நாங்கள் போன சைட் நம்பர் பார்த்திங்கன்னா குரூப் 3. ஸோ அங்கே போயிட்டோம். எங்களுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்ட் ஃபேமிலி வந்துட்டாங்க. அப்படியே அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு கேம்ப் சைட்டை பார்க்க போயிட்டோம். கார் பார்க் பண்ணதுக்கும் கேம்ப் சைட்டுக்கும் கொஞ்சம் தூரமாக இருந்ததுனால நாங்கள் கொண்டு போன திங்ஸ் எல்லாத்தையும் சைட்டில் கொண்டு போய் வைக்கிறதுக்குள்ளே இருட்டே ஆயிடுச்சு. எங்கள் குட்டி பசங்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க அண்ட் முக்கியமாக அவங்க இதெல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட்டும் ஆகிட்டாங்க. இதுதான் நாங்கள் தங்க போகிற கேம்ப் சைட். ரொம்ப அழகாக சர்க்கிளாக இருந்தது. நடுவில் ஒரு ஃபயர் பிட் வச்சு அதை சுற்றி வந்து சிட்டிங் பெஞ்சும் கொடுத்துருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. முக்கியமாக ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் டவுட்டாகவே இருந்தது. உள்ளே போய் பார்த்தா ரொம்ப க்ளீனாக இருந்தது அண்ட் காட்டுக்குள்ளே இப்படி ஒரு ரெஸ்ட் ரூமா அப்படின்னு இருந்தது. குளிக்கிற பிளேஸ் பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டரோட ஷவர் கொடுத்துருந்தாங்க அண்ட் மென்னுக்கு தனியாக ரெஸ்ட் ரூம், விமனுக்கு தனியாக கொடுத்துருந்தாங்க. நாங்கள் அங்கே 3 days தங்கியிருந்தோம். 3 days மார்னிங் வந்து ஒருத்தவங்க க்ளீன் பண்ணிவிட்டு போயிட்டாங்க அண்ட் ரொம்பவே க்ளீனாக இருந்தது. எங்களுக்கு ரெஸ்ட் ரூம் ஓகேவாக இருந்தது. சீக்கிரமாக டென்ட்டை போடலான்னு ஃபஸ்ட்டு தார்ப்பா போட்டுட்டோம். இதை ஏன் போடுவாங்கன்னா நம்ம டென்ட்டு போடுற இடத்துல கல் குச்சி இருந்தால் டென்ட்டு டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் மழை வந்தால் தண்ணி உள்ளே வராமல் இருக்கிறதுக்கும், பூச்சி வராமல் இருக்கிறதுக்கும் அதை போடுவாங்க. எங்கள் டென்ட் அசம்பிள் பண்ண ரொம்ப ஈஸியாக இருந்தது. இதை நாங்கள் காஸ்கோவில் வாங்கியிருந்தோம். டென்ட்டு போட்டதும் குட்டி பசங்க உள்ளே ஓடி வந்துட்டாங்க. நாங்கள் ஏர்பெட் ஒன்று வாங்கியிருந்தோம். இந்த ஏர்பெட்டுக்கு பேட்ரி போட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காக ஏர் ஃபில் ஆகி பெட்டு ரெடி ஆயிரும். இதை நாங்கள் குழந்தைங்களுக்காக வாங்கியிருந்தோம். இந்த லைட்டுக்கு நம்ம பேட்ரி மட்டும் போட்டால் போதும். பட் மோஸ்ட் டென்ட் பார்த்திங்கன்னா 2 லேயரில் கவர் பண்ணியிருக்கோம். 1 லேயர் நெட்லேயும் அண்ட் 2nd லேயர் ஃப்ளை ஷீட் ஆர் ஃபேப்ரிக்லேயும் இருக்கும். எங்கள் டென்ட்டை போட்டு முடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக மாமா போயிட்டாங்க. இதையெல்லாம் போட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே எல்லாேருக்கும் நல்ல பசி வந்துருச்சு. நாங்கள் கேம்பிங்க்கு வரதுக்கு முன்னாடியே பிட்ஸாவை ஆர்டர் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ நைட் டின்னருக்கு எல்லாருக்குமே பிட்ஸா. அதுவும் நாங்கள் வெரைட்டி ஆஃப் பிட்ஸா ஆர்டர் பண்ணியிருந்தோம். லைக் சிக்கனில் அண்ட் வெஜிடேபிள்ஸில் ஒன்று, அதுக்கப்புறம் பைனாப்பிள் ஒன்றுன்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தோம். குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கேம்பிங்னாலே மேஷ்மெலோ கண்டிப்பாக இருக்கணும். குழந்தைங்க என்கேஜ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக மேஷ்மெலோ வேணும். அவங்க எப்போ மேஷ்மெலோவை நம்ம ஃபயர் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. மேஷ்மெலோனா வேறு எதுவும் இல்லை, ஒரு டோஸ்டிக்கை வச்சு மேஷ்மெலோவை குத்தி அண்ட் ஃபயரில் வந்து டோஸ்ட் பண்ணிவிட்டு கிராம் கிராக்கர்ஸை வச்சு அதுக்கு மேலேயும் கீழேயும் வச்சுட்டு நடுவில் நமக்கு பிடிச்ச சாக்லேட்டை வச்சா மோஸ்ட் ரெடி. ஸோ எல்லா குழந்தைங்கிட்டையும் ஒரு ஸ்டிக்கை கொடுத்துட்டு மேஷ்மெலோவை அந்த டோஸ்ட் பண்ண சொல்லிவிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மோஸை ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். அவங்களும் என்ஜாய் பண்ணி அதை சாப்பிட்டுட்டு போய் தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் கதை பேசி முடிச்சுட்டு எஸ்மோஸு செஞ்சு சாப்பிட்டுட்டு தூங்கிறதுக்கு மிட்நைட் 2 or 2:30 ஆயிடுச்சு. செகண்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா நாங்கள் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். ஏன்னா நைட்டு தூங்கினதே லேட்டு தான். பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணியிருந்தோம்னா எக் ஆம்லேட் அண்ட் பிரெட் வித் அவகாடோ மேஷ் பண்ணியிருந்தோம். குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே மஃபின் கொடுத்தோம். அவங்களும் சாப்பிட்டுட்டாங்க. பட் இந்த ஆம்லேட் எல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கும் இந்த பிரெட் ஆம்லேட் வேணும்னு சொன்னாங்க. அவங்களுக்கும் பிரெட் ஆம்லேட் போட்டுட்டு எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் குழந்தைங்களை எப்படி என்கேஜ் பண்ணுறதுன்னா அவங்களுக்கு ஹேமாக் நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தோம். எல்லார் ஃபேமிலிலையும் வந்து 2 ஹேமாக் கொண்டு வந்திருந்தாங்க. எல்லா மரத்துலேயும் அந்த ஹேமாக்கை கட்டி விட்டுட்டோம். அவங்க ஜாலியாக அந்த ஹேமாக்கில் உட்காந்துட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. அப்படியே பின்னாடி வந்து லேக் இருக்குது. அந்த லேக்குக்கு போய் பார்க்கலான்னு போயிருந்தோம். அங்கே பார்த்தா எல்லாருமே போட்டிங் போயிட்டு இருந்தாங்க. நாங்கள் போட்டிங்கை பார்த்ததும் நம்மளும் ஏன் போகக்கூடாது அப்படின்னு ஒரு சின்ன பிளான் வந்தது. ஆனால் புக் பண்ணால் அது அவைலபிள் இருக்குமா அப்படின்னு எங்களுக்கு ஒரு டவுட் இருந்தது. சரி ஓகே நம்ம கால் பண்ணி கேட்டு பார்ப்போம்னு நாங்கள் கால் பண்ணோம். பட் எங்களோட நல்ல நேரம் ஒரு போட் அவைலபிளாக இருந்தது. அந்த போட்டை நாங்களும் வந்து புக் பண்ணிட்டோம். அவங்க ஆனால் என்ன சொன்னாங்க, எங்களுக்கு வந்து அது 4 hours வந்து அந்த போட்டை கொடுத்துருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு போட்டுக்கு 10 பேர் தான் போகணும் அப்படின்னாங்க. நாங்கள் வந்து 20 பேர்கிட்ட இருந்தோம். 2 ஃபேமிலியாக 2 hours போகலான்னு பிரிச்சுக்கிட்டோம்.
அது மட்டும் இல்லாமல் நம்ம என்னதான் காட்டுக்குள்ளே இருந்தாலும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிரியாணி இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சப்பரில் போயிட்டு பிரியாணியை வாங்கிட்டே வந்துட்டாங்க. என்னென்ன பிரியாணி வாங்கிட்டு வந்தாங்கன்னா சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 பிரியாணி, அதுக்கப்புறம் கூட சைட் டிஷ்ஷு, ரைத்தா அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி வித்தவுட் ஸ்பைசியில் ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லா பிரியாணியுமே. லஞ்சு சாப்பிட்ருந்தோம். லஞ்சு சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக எல்லாரும் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்களும் போட்டிங்க்கு ரெடி ஆகிட்டு நாங்கள் போட் சைட்டுக்கு வந்துட்டோம். எங்களுக்கு வந்து ஒரு ஸ்டிக்கில் நம்பர் போட்டு கொடுத்துருந்தாங்க. அங்கேருந்து ஒருத்தவங்க வந்து அந்த ஸ்டிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உங்களோட போட்டு ரெடியாக இருக்குது, நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா வெயிலில் போய் நல்ல வெயிலில் நம்ம காய போடுறோம்னு சொல்லிட்டு குட்டி பசங்களுக்கு கேப் எல்லாம் போட்டுட்டு போனால் நல்ல வேளை அந்த போட்டில் வந்து அந்த ஷீட் போட்டிருந்தாங்க. ஸோ ஓகே, வெயிலில் வந்து நம்ம காயாமல் கொஞ்சமாக வந்து நிழல் இருக்கும் அப்படின்னு நினச்சி ரிலாக்ஸ் ஆகிட்டேன். ஃபஸ்ட் டைம் நம்ம போட்டில் போகிறதுனால கொஞ்சம் ரொம்பவே எக்ஸைட்டாக இருந்தோம். நம்ம இல்லாமல் குழந்தைங்க வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. போட்டில் போகிறோன்னு நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். அந்த போட்டை நம்ம தான் ஓட்ட போகிறோன்னு எனக்கு அங்கே போய் தான் தெரியும். இதுக்கு முன்னாடி நான் என்ன நினச்சேன்னா, நம்ம கைட் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க இருப்பாங்க, நம்ம வந்து கொஞ்சம் ஜாலியாக வந்து எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா, நீங்கள் தான் வந்து போட்டு ஓட்டணும் அப்படின்னு அங்கே போனால் தான் எனக்கு தெரியும். அப்புறமா அங்கே என்னோட அண்ணா வந்து என்ன பண்ணாங்க, போட்டை எடுத்து அப்படியே வந்து போகலாம் அப்படின்னு உட்காந்தாச்சு. அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க, நீங்கள் வந்து ரைட் சைடில் போகக்கூடாது, லெஃப்ட் சைடில் தான் போகணும் அப்படின்னு. அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படியே நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். கிளம்பும்போது கொஞ்சம் பயத்தோடு தான் போனோம். ஏன்னா போட் யாருக்கும் ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ எப்படி ஓட்ட போகிறோன்னு தெரியாமல், பட் அதை வந்து ஓட்ட வந்து ரொம்ப ஜாலியாகிட்டோம். ஏன்னா வந்து லேக்கில் நடுவில் யாருமே இல்லாமல் நம்ம மட்டும்தான் இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சாலே வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது. பட் எல்லாரும் வந்து இங்கே இதை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஃபேமிலியாக வந்து ஒரு போட் எடுத்துக்கிறாங்க. அவங்க பர்த்டே செலிப்ரேஷன் இல்லைனா வெட்டிங் டே செலிப்ரேஷன் அதெல்லாமே வந்து அந்த போட்டுக்கு போயிட்டு லேக்கில் வந்து போட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு நடுவில் போட்டை விட்டுட்டு அந்த கேக் கட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அவங்களோட செலிப்ரேஷன் எல்லாத்தையுமே பண்ணாங்க. நாங்கள் அதை பார்த்தோம். பட் நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக நம்மளோட பர்த்டேவும் இப்படி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு வந்தோம். கொஞ்சம் தூரம் போனதும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றிலும் காடு, நடுவில் நம்ம மட்டும் லேக்கு. அது ரொம்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு, என் குழந்தைங்களுக்கு அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டில் வந்து பின்னாடி லேடர் கொடுத்துருந்தாங்க. அந்த லேடர் வழியாக கீழே இறங்கி நம்ம ஸ்விம்மும் பண்ணலாம். பட் இதெல்லாம் எங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியாது. அது நாங்கள் குழந்தைங்களாம் வச்சுருக்கிறதுனால நாங்கள் அதெல்லாம் பண்ணலை. பட் ஆனால் தண்ணியெல்லாம் தொடுறது அதெல்லாம் அந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபிஷ்ஷு போதா அப்படின்னு சொல்லிட்டு எட்டிலாம் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் எங்களுக்கு ஃபிஷ் எல்லாம் எதுவுமே தெரியவே இல்லை. என்னோட பையன் வந்து அம்மா இதில் ஷார்க்லாம் வருமோ அப்படின்னு கேட்டார். இதில் ஷார்க்லாம் வராது தம்பி, இது வந்து லேக்கு, இதில் வந்து அவ்வளோ பெரிய மீனெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்தது என்னோட டேர்னு. நான் வந்து கொஞ்சம் பயத்தோடு தான் வந்து உட்காந்தேன், இது எப்படி ஓட்டுறது அப்படின்னு. பட் உட்காந்ததுக்கப்புறமா ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப அது நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எனக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை போட் ஓட்டுறது, ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. அந்த போட்டில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டும் போகணும். ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் மட்டும் இல்லாமல் நான், எங்கள் மாமா, அப்புறம் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸை எல்லாருமே வந்து போட்டை ஓட்டி அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். நாங்கள் போகும்போதே வந்து ஸ்பீக்கர்லாம் கொண்டு போயிட்டோம். அங்கே போயிட்டு நம்ம தமிழ் பாட்டை போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி டான்ஸ் எல்லாம் பண்ணி அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் நாங்கள் இந்த போட்டில் என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணி முடிச்சிட்டோம். எங்களுக்காக இன்னொரு 2-3 ஃபேமிலி வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு டர்ன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் சீக்கிரமாகவே வந்து கிளம்பிட்டோம். அண்ட் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் வந்து ரிட்டர்ன் எங்களோட கேம்புக்கு போயிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் பிரதீஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் லைக், கமெண்ட் அண்ட் ஷேரும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூவேஷன் வரும். மறக்காமல் அதையும் பார்த்துடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.